வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம க்ளோரி அப்படின்ற ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்கவான மிஸ்ட்ரி த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆக்சுவலா நேத்து தான் பார்ட் 1 நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருந்தோம். நேத்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுனால நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, வியூஸும் கம்மியா தான் போச்சு. கண்டிப்பா நீங்க ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செகண்ட் பார்ட் அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்ட்டோட லிங்கை கொடுக்குறேன். ஏன்னா இந்த சீரிஸ் அந்த அளவுக்கு சூப்பரான சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங் 2 பேர் கொல்லப்படுவாங்க, அவங்கள கொலை பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்கன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரிஸோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். கடைசியா ரவி அடி வாங்கி கீழே விழுந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரூபன் கூட சண்டை போட்டாரு பாத்தீங்களா, அப்ப அடி வாங்கி கீழே விழுந்திருப்பாரு. இதுல ஜெயிச்சாதான் அந்த கிளப்புக்குள்ள நுழைய முடியும். பையன் எப்படியாவது ஜெயிக்கணும்னு அப்பா யோசிக்கிறாரு. 10 எண்டதுக்குள்ள இவரும் எந்திரிச்சு நின்றுறாரு. இப்ப அடுத்த ரவுண்டுக்கு ரெஸ்ட் டைம் மாதிரி தராங்க. அப்பா இருக்கார்ல, குடியாக்காக இந்த விஷயத்தை நீ பண்ணியே தான் ஆகணும்னு சொல்லிட்டாரு. இப்ப ரவியும் இந்த வாட்டி விடக்கூடாதுன்ற மாதிரி பயங்கரமா சண்டை போடுறாரு. அந்த ரூபனை அடி அடின்னு அடிக்கிறாரு. இவர் அந்த ரூபனை நாக் அவுட் பண்ணிடுறாரு. இந்த மேட்ச்ல ஜெயிச்சிடுறாரு. பையன் ஜெயிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி அப்பவும் சந்தோஷப்படுறாரு. ரவிக்கு அரவிந்த்னு ஒரு போலீஸ் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அந்த ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராரு. அரவிந்த் இல்ல போல, ஒய்ஃப் மாதவி மட்டும் தான் இருக்காங்க. உள்ள வாங்கன்ற மாதிரி கொஞ்சம் செடியூஸ் பண்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவங்க கூப்பிடுற முறையே சரியில்லையே, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி இவரும் அப்புறமா அரவிந்த பாத்துக்கிறேன்னு கிளம்பிடுறாரு. இப்ப ஜோயினோன்ற மீடியா பொண்ணு நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரோட்ல போற பசங்க கிண்டல் பண்றேன்னு தள்ளி விடுறாங்க. இவங்களுக்கு கீழே விழுந்து அடிபட்டுருது. அப்ப கரெக்டா அந்த வழியா வந்த மாதவி இருக்காங்கல்ல, வாங்க கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போறாங்க. ஒரு பொண்ணு தைரியமா இருந்தாலே யாருக்குமே பிடிக்காது, அதனாலதான் இப்படி பண்றாங்க, கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தேவ் தான் தம்பி ரவியை விடுறதுக்காக வந்திருக்காரு. அந்த கிளப் வாசல்ல விடுறதுக்காக வந்திருக்காரு. டே, உள்ள போறது குடியாவை கொலை பண்ணது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, நீ தேவையில்லாம மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணன் ஒவ்வொரு வாட்டியும் அதை பத்தி சொல்லிட்டு இருக்காத, எனக்கு அது தெரியும் அப்படின்ற மாதிரி இவருமே அண்ணனுக்கு கோவமா பதில் சொல்றாரு. நிகாஸ்னு ஒரு பையன் இறந்து போனா பாத்தீங்களா, அந்த பையனோட ரூம் தான் ரவிக்கு கிடைச்சிருக்கு போல. அந்த பையனோட ரூம்மேட்டா இருந்தவனுக்கும் இவரை நல்லாவே தெரியுது. அண்ணன் நீங்க வந்ததுல சந்தோஷம் அப்படின்ற மாதிரி கையெல்லாம் கொடுத்து அறிமுகமாயிட்டு இருக்கான். இப்ப பிராக்டிஸ் எடுக்கிறதுக்காக வரும்போது ஷம்ஷீர்னு ஒருத்த முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இவன் மேலதான் ரவிக்கும் டவுட் இருக்கு. ஏன்னா நிகாஸ் இறந்து போனதுல ஆதாயம் இவனுக்கு தான் இருக்கு, அதனால இவன் கூட கொலை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரவி சந்தேகப்படுறாரு. தேவோட கால்ல அலர்ஜி மாதிரி வந்திருக்கும், அதனால ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்காரு. அதே ஹாஸ்பிட்டல்ல தான் ஜோயினா உட்காந்துட்டு இருக்காங்க. இவர் உள்ள போறத கவனிச்சிட்டு இருக்காங்க. இப்ப டாக்டரும் காலை ஓபன் பண்ணி உள்ள இருக்க அலர்ஜி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கூக்குவோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவர் தான் சன்னியை சாவடிச்சிருக்காரு அப்படின்றது தெரிஞ்சிருது போல, அதனால தான் பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. இப்ப லாக் பண்ணி கூக்குவோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. கூக்குவை பொறுத்த வரைக்கும் இல்லீகல் வேலை எல்லாம் பண்றவரா இருப்பாரு. மைனிங் பிசினஸ்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி பண்றவரா இருப்பாரு. என் மச்சான நீ தானே சாவடிச்ச, உன்னை விட மாட்டேன்டா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. சரி, மச்சான் கிட்ட வேலை தந்தது நீயான்ற மாதிரி கேட்கிறாரு. குக்குவோ நாளா அந்த வேலையை தரல, யாரோ தந்திருக்காங்க, அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கான், அதுக்காக என் மச்சானியை சாவடிச்சிருவியான்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. இப்ப இவர் உடம்புல பாமெல்லாம் கட்டி வச்சிடுறாரு. சாவுடா அப்படின்ற மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அப்பன்னு பார்த்து போலீஸுங்க இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவரோட ஃப்ரெண்டு, சரி இவரோட தம்பி ஃப்ரெண்டான அரவிந்தும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. கூக்குவோட சில ஆளுங்களை பிடிச்சிடுறாங்க. கூக்கு தப்பிச்சு போயிடுறான். இப்ப வந்த அரவிந்த் இவரை காப்பாத்திடுறாரு. நீ எப்படி வந்தன்னு அரவிந்த் கிட்ட கேட்கும் போது ஜோயினா சொல்லி தான் வந்தன்ற மாதிரி அரவிந்த் சொல்றாரு. ஏன்னா இவர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து தூக்கிட்டு போனதா ஜோயினா பார்த்திருப்பாங்க, அதனால தான் அரவிந்த் கிட்ட சொல்லியிருக்காங்க போல. அதனால ஜோயினாக்கு இவர் நன்றி எல்லாம் சொல்றாரு. இந்த ஷம்ஷீரை பொறுத்த வரைக்கும் கெத்தா சுத்திட்டு இருக்கவன் போல, அதனால புதுசா வந்த ரவியை இந்த இடத்துல கலாய்ச்சிட்டு இருக்கான். இவங்க 2 பேர் சண்டை போடுற மாதிரி வரும்போது மாலினின்ற ஒரு பொண்ணு தான் சண்டை போடாதீங்க அப்படின்ற மாதிரி தடுத்துட்டு இருக்கா. அவ தடுத்ததுனால இப்ப ரவி கிட்ட சகஜமா பேசுறா. எனக்கு பிராக்டிஸ் எடுக்கணும், பொண்ணுங்க கூட பிராக்டிஸ் எடுத்தா பத்த மாட்டேங்குது, நீ எனக்கு பிராக்டிஸ் தரியான்ற மாதிரி கேக்குறாங்க. கண்டிப்பா தரேன்ற மாதிரி ரவியும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இவகிட்ட பேசி உண்மையை வாங்கலாம்னு நினைக்கிறாரு. இப்ப ஜோயினாவும் தேவும் ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. நீ எப்ப பாரு அப்பா மேல எதுக்காக கோவப்பட்டு இருக்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அதுக்கான காரணத்தை இவரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. சின்ன வயசுலயே அப்பா இவங்க 2 பேரையும் பாக்ஸர் ஆக்கணும் அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் பயங்கரமா கொடுப்பாரு. சின்ன மூவ் சரியா பண்ணலனா கூட கால்லயே அடி அடின்னு அடிப்பாரு. அந்த மாதிரி இவரோட கால்ல அடிச்சதுல கால்ல பெரிய அடிபட்டிருக்கும். இதனால இவர் வீட்டை விட்டு கோச்சுக்கிட்டு கிளம்பி போயிருப்பாரு. அப்படி கிளம்பி போனவருக்கு எங்க போறதுன்னு தெரியாம 2 நாள்ல திரும்பி வீட்டுக்கு வந்திருப்பாரு. ஆனா அந்த 2 நாள்ல ட்ரீட்மெண்ட் பண்ணாததுனால கால்ல அலர்ஜி வந்து காலையே எடுத்திருப்பாங்க.
சோ என் அப்பாவால தான் கால் போச்சு, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால ஜொயினாவும் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரவி இருக்காரு பாத்தீங்களா, நைட்டு நேரம் ஷம்ஷீரோட ரூம்குள்ள நுழையிறாரு. ஏதாவது கிடைக்குமான்னு பாக்குறதுக்காக போறாரு போல. ஏதோ ஒரு விஷயம் பண்ற மாதிரி காட்டுறாங்க, என்னன்றது தெரியல. இப்ப தேவ திரும்பி காட்டுறாங்க. ஜொயினாவோட வீட்டுக்கு வந்து ஜொயினா கூட ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படி ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜொயினா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இவங்க மீடியாவை சேர்ந்த பொண்ணு தான், ஆனா மீடியால இருந்து இவங்களோட வேலையே போயிருக்கும். இறந்து போன நிக்காசை பொறுத்த வரைக்கும் இவங்களோட சொந்தக்கார பையனா இருப்பான். நான் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன், தங்குறதுக்கு நீங்க இடம் ஏற்பாடு பண்ணி தந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பான். இவங்களுக்கு அப்பதான் வேலை போயிருக்கும், இவங்களால இடம்லாம் தர முடியாது, நானே கஷ்டப்படுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதனால அவன் வரது கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், அதனால தான் அவன் இறந்து போயிட்டான்ற மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, அதை பத்தி விசாரிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தேன்னு சொல்றாங்க. சொல்லும் போது ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அழாத, இதுல வான் தப்பு எதுவுமே இல்லைன்ற மாதிரி இவருமே ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர்லாம் ட்ரக் எடுக்கிறாங்களான்னு செக் பண்றதுக்காக அப்பப்ப அதிகாரிங்க வருவாங்க போல. அந்த மாதிரி ஆளுங்க வந்திருக்காங்க, ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ரவி இருக்கார்ல, இந்த ஷம்ஷீர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. நீ ஒரு தண்ணி குடிச்சிட்டு வந்தல, அந்த தண்ணியில நான் ஒரு ட்ரக்க கலந்திருக்கேன், இப்ப செக் பண்ணா நீ மாட்டிப்ப அப்படின்ற மாதிரி மிரட்டுறாரு. இந்த கிளப்ல ட்ரக் எடுக்கிறாங்கன்ற மாதிரி இன்ஃபர்மேஷனே இவர் தான் கொடுத்திருப்பாரு. இதெல்லாம் கேட்கிற ஷம்ஷீர் பயப்படுறான். எதுக்காகடா இப்படி பண்ற, என் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும்டா, ஒழுங்கு மரியாதையா மருந்து தான்ற மாதிரிலாம் கேட்கறான். ஒரு மருந்து தந்தா அந்த ட்ரக் கரைஞ்சிரும் போல. இவருமே மருந்த தரேன், அதுக்கு முன்னாடி நான் கேட்கிற கேள்விக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும், நீ தானே வேணும்ட்டே பிளான் பண்ணி நிக்காஸோட கதையை முடிக்க சொன்ன, இங்க இருக்க லேண்ட்லைன் போன் மூலியமா தானே கால் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எது நான் கால் பண்ணனா, அந்த நாள் நைட்டு நான் இங்க இல்லவே இல்ல, கோச்சு கூட நான் 1 மணி நேரம் இருந்தேன், என்ன பொறுத்த வரைக்கும் கேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன இவன் இப்படி சொல்றான்ற மாதிரி ரவியும் ஷாக் ஆகுறாரு. அப்ப இவன் பண்ணலனா யார் பண்ணிருப்பா, இவன் மூலியமா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுல, நான் உனக்கு எதுவுமே கலக்கலன்ற உண்மையை சொல்லிடுறாரு. அப்ப இங்க இருந்து போன் பண்ணது யாரு, நம்ம இதுக்கப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி ரவி இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப தேவியோட Dress எடுத்து போடலாம்னு நினைக்கும் போது ஒரு ரிங்கு கீழே விழுது. ரிங்கு நல்லா இருக்குன்ற மாதிரி அங்க இருக்கவங்க சொல்றாங்க. இது ஏன் ரிங்கு கிடையாது, அந்த சன்னி கிட்ட இருந்து எடுத்த ரிங்குன்னு சொல்றாரு. அந்த ரிங்குல லைட் எரியுது, அதை பொறுத்த வரைக்கும் ஸ்மார்ட் ரிங்குன்றது தெரிய வருது. இத பத்தி உடனே இவங்களுமே கால் பண்ணி ரவி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த ஸ்மார்ட் ரிங்கை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த ஸ்மார்ட் ரிங்கு சன்னி பேர்ல இல்ல, வேற ஒரு பொண்ணோட பேர்ல தான் இருக்குன்னு தெரிய வந்திருக்கும். இத பத்தி தான் ரவி கிட்ட சொல்றாங்க. இப்ப ரவி இருக்கார்ல, அந்த மாலினின்ற பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. ட்ரைனிங் தரதா ஒரு பொண்ணு கிட்ட சொன்னார்ல, அந்த பொண்ணை பாக்குறதுக்காக வராரு. அந்த பொண்ணோட ரிங்கா தான் இருக்கும், வா ரிங்கு தான் அது. சோ நீ தான் இங்க இருந்து கால் பண்ணிருக்க, சன்னி கிட்ட நீ தானே பேசின, சன்னிக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. சன்னியும் நானும் கேர்ள் ஃப்ரெண்டு பாய் ஃப்ரெண்டுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நிக்காஸை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி அந்த குடியாவை பாக்குறதுக்காக இந்த கிளப்பை விட்டு ஏமாத்திட்டு போவான் போல. அந்த நாள் அவன் போற டைமை என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேட்டிருப்பான். இவங்களுமே சொல்லியிருப்பாங்க. எதுக்குன்னு கேட்கும் போது அவன் சொல்லாம காலை கட் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் சன்னி இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது, மத்தபடி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க. சன்னியோட ஃப்ரெண்ட்ஸ் யாரு, யாரு சம்பந்தப்பட்டாங்கன்னு இவர் கேட்கிறாரு. அவனோட ஃப்ரெண்டுல பட்டேல்னு ஒருத்தன் சம்பந்தப்பட்டான்னு நினைக்கிறேன், அந்த பட்டேலை பொறுத்த வரைக்கும் ஊர் தலைவரோட எடுபுடி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ரவியோ இந்த இடத்துல பயங்கரமா ஷாக்லாம் ஆயிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி அந்த பட்டேல்ன்ற பையனை காட்டுறாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் ஊர் தலைவருக்கு சின்ன சின்ன வேலைலாம் பார்ப்பான் போல. அதாவது ஒரு பஃபலோவை வளர்க்குறாருல, அதை மெயின்டைன் பண்றது தான் இவன் வேலை போல. கவனமா பாத்துக்கோங்கன்ற மாதிரி ஊர் தலைவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. ரவி வந்ததே இதுக்காக தானே. இப்ப கிளப்பை விட்டு கிளம்புறாரு. இந்த கிளப்பை விட்டு வெளியே போயிட்டா திரும்பி உள்ள சேர்த்துக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு ரூல்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். இவருமே போனா பரவாயில்லன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி நேரா ஊர் தலைவரோட வீட்டுக்குள்ள தான் வந்துட்டு இருக்காங்க. பாதுகாப்புலாம் பலமா இருக்குல்ல, எப்படியாவது அந்த பட்டேலை தூக்கணும்ன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே உள்ள நுழைஞ்சிடுறாங்க. அந்த பட்டேலை பிடிக்கிறதுக்காக மத்தவங்க கூட சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. அங்க இருக்க நிறைய பேரு கண்ணை வச்சு இவங்களை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இந்த தேவ் என்ன பண்றாருன்னா, என் கையில ஒரு பாம் இருக்கு, எங்களை மட்டும் இங்க இருந்து போக விடலனா இந்த எரும மாட்டு வாய்க்குள்ள அதை போட்டுருவேன், அதுக்கப்புறம் வெடிச்சு சதறிடும், ஊர் தலைவர்கிட்ட நீங்க தான் திட்டு வாங்குவீங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த எரும மாடு இருக்குல்ல, சட்டுன்னு அதை முழுங்கிருது. ஐயோ முழுங்கிருச்சு, வெடிக்க போகுது அப்படின்ற மாதிரி இவங்க பயந்து ஓடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வெடிச்சு அது இறந்து போயிருது. இவங்களுமே தப்பிச்சு கிளம்பிடுறாங்க. ஊர் தலைவரும் யாருனால இது நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டு பயங்கரமா இந்த இடத்துல கோவப்பட்டு இருக்காரு. இவங்க பட்டேல்ன்ற பையனை தூக்கிட்டாங்கல்ல, அந்த பையனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஒரு மிஷின்லாம் அவனோட கையை விட்டுருவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அப்பயும் அவன் சொல்ல மாட்டான், அதனால அவன் கையை நசுங்குற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் பட்டேல் உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். மொத்தம் 4 பேர் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணிருக்காங்க போல. இவன் சன்னி, இதை தாண்டி அகோரான்னு ஒருத்தன் இன்வால்வ் ஆயிருப்பான். அகோராவை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன கிரைம்லாம் பண்றவன். அவனை பத்தி உங்களுக்கு தெரியும், ஆனா எங்க இருப்பான்றது தெரியல. இந்த பையன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க.
இதை தாண்டி அந்த அகோரா ஒரு நபரை கூட்டு வந்திருப்பான். அந்த நபர் தான் எட்ன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஆனா அந்த எட்டோட ஃபேஸ் மாஸ்க் போட்டே தான் இருக்கும், அவன் கழட்டி இருக்கவே மாட்டான். சோ வந்த அந்த 4வது நபர் யாருன்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றான். சரி அந்த அகோரா எங்க எக்ஸாக்ட் இடத்தை சொல்லுன்னு கேட்கும்போது இவன் ஒரு கோட்டையை பத்தி சொல்றான். ஆனா அந்த கோட்டையை பத்தி முழுசா சொல்றதுக்குள்ளேயே இந்த இடத்துக்கு போலீஸுங்க வர ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால இவங்களுமே தப்பிக்கணும்ன்ற மாதிரி வேகமா ஓடிட்டு இருக்காங்க. கோச்சை பொறுத்த வரைக்கும் ரவியை மட்டும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாரு. ஒரு மலைப்பகுதியில பையனை தள்ளி விட்டுறாரு. இவன் மட்டும் மாட்டக்கூடாதுன்ற மாதிரி தள்ளி விட்டுறாரு. இப்ப இவரும் தேவம் மட்டும் மாட்டிக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் தான் வந்து லாக் பண்ணிட்டாரு. அதே மாதிரி பட்டேலை இந்த இடத்துல சேஃப் பண்ணிடுறாங்க. இந்த இடத்துக்கு ஊர் தலைவரும் வராரு. என் எரும மாட்டை சாவடிச்சிருக்கான், இவன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. அவசரப்படாதீங்க அவசரப்படாதீங்க, ஜெயிலுக்குள்ள அந்த குக்குவோட ஆளுங்க இருக்காங்க, ஜெயிலுக்குள்ள இவங்க 2 பேரை போட்டோம்னா அவங்க பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டரும் சமாதானப்படுத்துறாரு. இப்ப அப்பா பையன் 2 பேரையும் ஜெயிலுக்குள்ள போட்டுறாங்க. கீழே விழுந்த ரவிக்கு பெருசாலாம் அடிபட்டு இருக்காது. இப்ப ரவிக்கு எங்க போறதுன்னு தெரியல. நேரா அரவிந்தோட வீட்டுக்கு வந்துடுறாரு. அரவிந்த் ஒய்ஃபு கிட்ட பேசிட்டு இருக்கும் போது இவர் அந்த இடத்துக்கு வர்றாரு. கொஞ்ச நாள் நான் மறைஞ்சிருக்கணும், உன் வீட்டுல இருந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி இவருமே அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிற இடத்துல தங்க வச்சிடுறாரு. அந்த குக்கோட ஆளுங்க நிறைய பேர் ஒரு செல்லுல இருக்காங்க. அவங்க எல்லாருமே இருக்கிற செல்லுல தான் இவங்க 2 பேரை போடுற மாதிரி பிளான் இருக்கு போல. ஆனா கடைசி நேரத்துல ஒரு போலீஸ் இருக்கார்ல, வேற செல்லுல இவங்க 2 பேரை போடணும்ன்ற மாதிரி மாத்திடுறாரு. இப்ப வேற செல்லுக்கு இவங்களை கூட்டு போறாங்க. இது அவனுங்க எல்லாம் கோவமா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த போலீஸ் ஹெல்ப் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அந்த போலீஸோட பையன் உருவானதுக்கே இந்த கோச் தான் காரணமா இருப்பாரு. அதனால தான் கோச்சுக்கு இந்த ஃபேவரை பண்ணிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. இப்ப அப்படியே கட் பண்ணி ரவியை நமக்கு காட்டுறாங்க. மாதவி பேசுறதுக்காக வராங்க. எப்பவுமே போல செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீ பண்றது சரியில்லை, அரவிந்துக்கு இப்படி துரோகம் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இவங்களோட கஷ்டத்தை இவங்க சொல்றாங்க. இவங்க இருக்க ஊர்ல வசதி எல்லாம் சுத்தமா இருக்காது. பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு அவங்க காசு வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி தான் அரவிந்த கல்யாணம் பண்ணி கொடுக்கிறதுக்கு அப்பா அம்மா நிறைய காசெல்லாம் வாங்கி பொண்ணை வித்திருப்பாங்க. எனக்கு விருப்பமே இல்லாம தான் இந்த கல்யாணம் நடந்தது, எனக்கு அரவிந்த் மேல அட்ராக்ஷன் இல்ல, உன் மேலதான் இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இப்படி 2 பேருமே பேச பேச ஒரு மொமெண்ட்ல இவங்க 2 பேருமே இந்த இடத்துல கிஸ்லாம் பண்ணிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கோச் முதுகு வலியால கஷ்டப்படுவாரு. அதனால அந்த போலீஸ் இருக்காரு பாத்தீங்களா, இவங்களுக்காக எண்ணெயெல்லாம் ஏற்பாடு பண்ணி தந்துடுறாரு. அப்பாவால தடவ முடியல, சரி தடவலாம் அப்படின்ற மாதிரி தேவ் தான் வாங்கி தடவிட்டு இருக்காரு. இப்ப அப்பவும் இருக்கார்ல, உன்கிட்ட இது வரைக்கும் நான் மன்னிப்பு கேட்டதில்ல, நான் பண்ணதுக்காக இப்ப மன்னிப்பு கேட்கிறேன், அன்னைக்கு நான் உன்னை அடிச்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அன்னைக்கு மட்டும் நீ தப்பு பண்ணல, நிறைய வாட்டி நீ தப்பு பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி தேவம் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஏற்கனவே குடியாவோட உயிர் ஒன்னால போயிருக்கோன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அப்ப ஒரு கிளப் வச்சிருக்காரு பாத்தீங்களா, அந்த கிளப்பை எப்படியாவது வாங்கிடணும்ன்ற மாதிரி ராணா நிறைய காசை தந்திருப்பான். ஆனா அப்பா கிளப் எல்லாம் தர முடியாதுன்ற மாதிரி பிரச்சனை பண்ணிருப்பாரு. இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கும் போது 2 பேருமே கன் எடுக்கிறாங்க. அப்ப ராணா ஷூட் பண்ண ஒரு புல்லட் இருக்குல்ல, குடியான்ற தங்கச்சி மேல பட்டிருக்கும். ஜஸ்ட் மிஸ்ல தங்கச்சி மேல படாம இருந்திருக்கும். அப்ப குடியா தப்புஸ்டா, இப்ப ஒன்னால இறந்து போயிட்டா, இதுக்கெல்லாம் காரணம் நீதான்ற மாதிரி அப்பாவை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி கிளப் நமக்கு காட்டுறாங்க. ரவி கிளப்பை விட்டு போனதுல ராணா தான் பயங்கர சந்தோஷத்துல இருக்காரு. ஏன்னா இப்ப இவரு சொல்ற ஆளை இவங்க செலக்ட் பண்ணி தான் ஆகணும். இப்பயாவது நான் சொல்ற ஆளை செலக்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. வேற வழி இல்லாம இவருமே ஏத்துக்க ஆரம்பிக்கிறாரு. யாரை செலக்ட் பண்ணிருக்காங்கன்னா தோத்து போன ரூபனை செலக்ட் பண்ணிருக்காங்க. இத பாக்குற ராக்காக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த ரூபன் கிளம்பும் போது அவனோட பைக்ல பிரேக்கை கட் பண்ணி விட்டுறாரு. இப்ப ரூபன் பைக்ல போகும்போது பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. கண்ட்ரோல் இல்லாம பயங்கரமா ஆக்சிடென்ட் ஆயிருது. இறந்து போயிட்டாரா என்னன்னு தெரியல. ஜெயில இருக்க 2 பேருக்கு ஒரு போலீஸ் சப்போர்ட்டிவா இருக்காரு பாத்தீங்களா, இத பத்தி குக்குக்கு தெரிஞ்சிருது. குக்கு இவரோட ஃபேமிலியை தூக்கிடுறாரு. நீ மட்டும் இதுக்கு மேல ஹெல்ப் பண்ண உன் ஃபேமிலி கதையை முடிச்சிருவேன், என் ஆளுங்க எல்லாரையும் அந்த செல்லுக்கு அனுப்பி விடுன்ற மாதிரி மிரட்டுறாரு. வேற வழி இல்லாம இந்த போலீஸும் அந்த விஷயத்த பண்றாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, அரவிந்தோட வீட்டுக்கு வந்திருக்காரு. அரவிந்தும் ரவியும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்ன்றது இவருக்கு தெரியும். ரவியை இவன் தான் மறைச்சு வச்சிருக்க வாய்ப்பு இருக்குன்றதுனால தான் இங்க வந்திருக்காரு. இப்ப கை கழுவணும் அப்படின்ற மாதிரி வேணும்ட்டே வீடை செக் பண்றாரு. அண்டர் கிரவுண்ட்ல ஒரு பிளேஸ் இருக்கிறது தெரிய வருது. இவர் அந்த பிளேஸ்க்கு வரும்போது ரவியை பார்த்துடுறாரு. இப்ப ரவியை பார்த்தவரு கயர்ல ரவியை கட்டிட்டு காரை வேகமா ஓட்டுறாரு. அதனால ரவி ஏடகுடமா காயப்படுறாரு. இந்த இடத்துல குக்குவோட கேங் இருக்காங்கல்ல, அந்த 2 பேரை காலி பண்றதுக்கு உள்ள நுழையிறாங்க. அப்படி உள்ள வந்தவங்க வலிக்கு கீழே விழுறாங்க. ஏன்னா இவங்க வாசல் கிட்ட வேணும்ட்டே எண்ணெயை ஊத்தி வச்சிருப்பாங்க. இப்ப அவங்க விழுந்து கிடக்கும் போது அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஆனா நிறைய பேர்ல ஒரு ஸ்டேஜுக்கு மேல இவங்களால சமாளிக்க முடியல. 2 பக்கத்துலயுமே ஆபத்து போயிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு அந்த ஆபத்தெல்லாம் முடிஞ்சு இவங்க ஜெயிலை விட்டு வெளியே வந்துடுறாங்க. என்ன காரணம் அப்படின்றது இப்பதான் தெரிய வருது.
ஆக்சுவலா அப்பா இருக்காரு பாத்தீங்களா, ராணா கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ராணாக்கு ரொம்ப நாளாவே இந்த கோச்சோட அந்த கிளப் மேல ஒரு கண் இருக்கும். கிளப்பை உனக்கே தந்துடுறேன், இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்துன்ற மாதிரி ராணா கிட்ட கேட்டிருப்பாரு. ராணா தான் கமிஷனர் கிட்ட வரைக்கும் பேசி இவங்க எல்லாரையும் ரிலீஸ் பண்ண வச்சிருக்காரு போல. உங்களுக்காக இந்த விஷயத்த பண்ணேன்னு பசங்களை பார்த்து சொல்லிட்டாரு. இதனால இந்த ரவியும் ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாரு. உங்களுக்காக நான் சாம்பியனா மாறி காட்டுவோம் பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. டே, நம்ம தங்கச்சியை கொண்டவங்கள பழி வாங்கணும், அதுதான் நம்மளோட வேலை, இப்ப சாம்பியன்ஷிப் முக்கியம் இல்லைன்ற மாதிரி அண்ணன் சொல்லிட்டாரு. தங்கச்சியே இதுதான் விரும்பியிருப்பா, அதாவது சாம்பியன்ஷிப் தான் விரும்பியிருப்பா, தேவையில்லாம நம்ம பழி வாங்க வேணான்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ வேணா பழி வாங்காம இரு, நான் கண்டிப்பா தங்கச்சியை கொண்டவனா பழி வாங்கியே தீருவேன்ற மாதிரி தேவ் இந்த இடத்துல பேசுறாரு. இதுக்கப்புறம் உன் ஹெல்ப் தேவையில்லைன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அடுத்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீனு அப்பா இருக்காரு பாத்தீங்களா, யாரையோ துண்டு துண்டா வெட்டிட்டு இருக்காரு. யாரை வெட்டுறாரு அப்படின்றது தெளிவா நமக்கு தெரியல. பின்னாடி வரப்போற சீனை முன்கூட்டியே நமக்கு காட்டுறாங்க போல. ஒரு இடத்துல போய் பாடியை டிஸ்போஸும் பண்றாரு. ரவியை பொறுத்த வரைக்கும் திரும்பி சாம்பியன் ஆக போறேன்னு அப்பா கிட்ட சொன்னார்ல, அதனால திரும்பி கிளப்ல சேரலான்ற மாதிரி வந்திருக்காரு. ஆனா கிளப்பை விட்டு வெளியே போயிட்டா திரும்பி சேர்க்க மாட்டாங்கல்ல, சேர்க்க முடியாதுன்ற மாதிரி அங்க இருக்க கோச் சொல்றாரு. இவர் எவ்வளவோ கேட்டு பாக்குறாரு, அப்ப கூட கோச்சோட மனசு மாற மாட்டேங்குது. இல்ல சேர்க்க முடியாது, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இங்க இருந்து அனுப்பி வச்சிடுறாரு. தேவ பொறுத்த வரைக்கும் அந்த அகோரா எங்க இருக்கான்ற மாதிரி தேடிட்டு இருக்காரு. அந்த பையன் ஒரு டவர் பகுதியை சொல்லியிருப்பான், அது வேற ஸ்டேட்ல இருக்கு, அந்த ஸ்டேட்டுக்கு நம்ம போகணுமான்னு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்ப ஜோயினா ஒரு கேள்வி கேட்கறாங்க, நம்ம எதுக்காக நிவாச நோக்கி அந்த அட்டாக் நடந்ததா நினைக்கிறோம், ஏன் உன் தங்கச்சியை நோக்கி கூட அந்த அட்டாக் நடந்திருக்கலாம்ல, குடியாக்கு எதிரிங்கன்னு யாராவது இருந்திருக்கலாம்ல, குடியாவோட திங்ஸ் எல்லாம் செக் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்ப கோச் இருக்காருல, நானே உன்னை ரெடி பண்றேன்ற மாதிரி ரவியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா கிளப் கையை விட்டு போயிருச்சுல, அதனால இங்கேயே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றாரு, ட்ரைனிங் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. இந்த ரவிக்கு ஹெல்ப் பண்ணதுனால அரவிந்த தற்காலிகமா வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க. அரவிந்த் ஒரு பார்ல உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் கால் பண்ணி கேட்கும் போது அரவிந்த் இந்த விஷயத்த சொல்றாரு. ஹஸ்பண்ட் வர டைம் ஆகும்ல, அதனால நம்ம ரவியை மீட் பண்ணலான்ற மாதிரி இவங்க சீக்கிரட்டா ரவியை மீட் பண்றாங்க. அவர் கூட 1 மணி நேரம் இருக்காங்க. இப்பதான் இவங்க பண்ணிட்டு இருக்க ஒரு வேலையை பத்தி சொல்றாங்க. இவங்களை வித்தாங்கல்ல, அதே மாதிரி இவங்க நிறைய பொண்ணுங்களை வித்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்காக இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பண்றன்ற மாதிரி ரவியும் கேட்கிறாரு. சொல்ல போனா நான் அந்த பொண்ணுங்களுக்கு நல்லதுதான் பண்றேன். ஆக்சுவலா அந்த ஏஜென்ட்டுங்களாம் ரொம்ப மோசமானவங்களுக்கு பார்த்து கட்டி வச்சிருவாங்க, ஆனா நான் நல்ல குடும்பத்தை பார்த்து கட்டி வைக்கிறேன். சோ அந்த பொண்ணுங்க சந்தோஷமா தான் இருக்காங்க, எனக்கும் கொஞ்சம் காசு கிடைக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹஸ்பண்ட் நேர்மையா இருக்கிறதுனால இவங்க நினைச்ச எதையும் வாங்கி தர மாட்டார்ல, நான் அதுக்காக தான் இது மூலியமா கொஞ்சம் காசு பார்த்துட்டு இருக்கேன். அந்த பொண்ணுங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லைன்ற மாதிரி சொல்றாங்கல்ல, சோ இவங்க பண்றது பெரிய தப்பு இல்லைன்ற மாதிரி ரவியும் யோசிக்கிறாரு. சரி விடு விடுன்ற மாதிரி இவங்களுக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப தேவும் ஜொயினாவும் சேர்ந்த மாதிரி கோச்சை பாக்குறதுக்காக வராங்க. குடியாவோட திங்ஸ் எல்லாம் பார்க்கணும்ன்ற மாதிரி செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி செக் பண்ணிட்டு இருக்கும்போது ஜொயினா ஒரு புக்கை பாக்குறாங்க. அந்த புக்ல நிஷின்ற மாதிரி ஒரு பொண்ணோட பேர் எழுதி இருக்கு. உன் தங்கச்சிக்கு நிஷின் யாராவது ஃப்ரெண்ட் இருந்தாங்களான்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பேர்ல எல்லாம் யாரும் ஃப்ரெண்ட் இல்லைன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இவரு தேடிட்டு இருக்கும் போது ஒரு படத்தை பாக்குறாரு. அதை பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. இதையா நான் யோசிக்காம விட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நம்ம கிளம்பணும் அப்படின்ற மாதிரி கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டாரு. என்ன பண்றாங்கன்னா போகும்போது ரவியோட காரை எடுத்துட்டு போயிடுறாங்க. அரவிந்த் நைட்டு முழுக்க குடிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, இப்பதான் இறங்கி வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து இவங்க 2 பேர் பேசுறதுக்காக வந்துடுறாங்க. ஆக்சுவலா அந்த அகோரா எங்க இருக்கான்ற மாதிரி அந்த பையன் சொல்லியிருப்பான். அது வேற ஸ்டேட்ல இருக்கிற பகுதின்னு இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்க ஊர்லயே ஒரு டவர் இருக்கும், அவன் அந்த டவர் தான் மீன் பண்ணிருக்கான் போல. இந்த படத்தை பார்த்தோன்னா தான் எனக்கு ஞாபகம் வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆமா, அந்த டவர் தான் மீன் பண்ணிருக்கான் அப்படின்ற மாதிரி அரவிந்தும் சொல்லிட்டாரு. இப்ப இவங்க 3 பேருமே வண்டி எடுத்துட்டு வேகமா கிளம்புறாங்க. அந்த டவரை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவு மாதிரி தனியா இருக்கும் போல, போட் மூலியமா தான் போக முடியும் போல. இவங்க போட் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. அப்பதான் அரவிந்த் அந்த கார்ல ஒய்ஃபோட கொலுசு இருக்கிறத பாக்குறாரு. இந்த கொலுசு எப்படி இங்க வந்ததுன்னு கேக்குறாரு. எனக்கு எப்படா தெரியும், இது என் கார்லாம் கிடையாது, என் தம்பி ரவியோட காருன்ற மாதிரி சொல்றாரு. ரவியோட கார்ல வந்திருக்குன்னா ரவிக்கும் நம்ம ஒய்ஃபுக்கும் ஏதாவது பழக்கம் போதா அப்படின்ற மாதிரி அரவிந்த் யோசிக்கிறாரு. நீங்க 2 பேர் வேணா போங்க, என்னால வர முடியாதுன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தேவுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம ஜொயினா கூட போலான்ற மாதிரி டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த தீவை பொறுத்த வரைக்கும் நிறைய ட்ரக் கிடைக்கும், விலை மதுகள்லாம் கிடைப்பாங்க போல. ஜொயினா நீ வர தேவையில்ல, நான் மட்டும் போயிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவர் மட்டும் உள்ள வந்துட்டு இருக்காருல, என்ன வேணும்னு கேட்கும் போது இவருமே பொண்ணு வேணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த ரூமுக்கு போன்ற மாதிரி அனுப்பி வச்சிடுறாங்க. அந்த பொண்ணு கிட்ட விசாரிக்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணால பேச முடியல. இவருமே என்ன பண்றாருன்னா அகோரான்றவனோட போட்டோவை காமிச்சு இவன் எங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த பொண்ணு சொல்ல மாட்டாங்க. இவர் நிறைய காசு தந்தோன்னு இடத்த சொல்லிடுறாங்க.
இப்ப அந்த ரூமுக்கு நைஸா இவருமே போயிட்டு இருக்காரு. அவன் அந்த ரூம்ல இருக்க ஒரு பொண்ணு கூட ஒண்ணு மண்ணா இருந்துட்டு இருக்கான். சட்டுன்னு உள்ள நுழைஞ்சவர் அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. மாஸ்க் போட்டு நாலாதான் ஒருத்தன் இருந்தான் பாத்தீங்களா, அவன் தான் பாஸா இருப்பான். அது யாருடா, ஒழுங்கா சொல்லு சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. திடீர்னு பார்த்தா இவன் ரத்த வந்தி எடுத்து இறந்து போயிடுறான். இவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குடிச்சதுல இந்த பொண்ணு தான் ஏதோ கலந்திருக்கா அப்படின்ற மாதிரி இவர் கோவப்படுறாரு. தர சொன்னாங்க தந்தேன், நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. பேசும்போதுதான் இந்த பொண்ணோட பேரு நிஷின்னு தெரியுது. அதை கேட்டு இவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா உன் தங்கச்சிக்கு நிஷின்னு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி ஜொயினா கேட்டாங்கல்ல, அது இவரோட மைண்டுக்குள்ள கிராஸ் ஆகுது. என் தங்கச்சி உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது இந்த பொண்ணு தெரியும்ன்ற மாதிரி சில விஷயங்களை சொல்றா. இவன் என்ன சொல்றான்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. இப்ப இவர் உள்ள இருக்கிறது ஆளுங்களுக்கு தெரிஞ்சது இல்ல, இவரை பிடிக்கிறதுக்காக ஆளுங்க வராங்க. நான் உன்னை காப்பாத்துறதுக்கு வருவேன்ற மாதிரி இவரை வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அவங்க எல்லாரையும் சமாளிச்சு போட் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சீக்கிரமா போட்டை எடுங்கன்ற மாதிரி அங்க இருந்து தப்பிச்சு கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இப்ப அரவிந்த காட்டுறாங்க. அரவிந்த் அந்த கொலுசை பார்த்துக்கிட்டே சோகமா வீட்டுக்கு வராரு. இவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு கல்யாண ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. இவருமே சோகமா டான்ஸ் பண்ணிட்டு உள்ள வந்துடுறாரு. இப்போ ஒய்ஃபுமே என்னங்க வரதுக்கு இவ்வளவு லேட்ன்ற மாதிரி ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவர் இருக்கார்ல, கொலுசு எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறாரு. இந்த கொலுசு கிடைச்சதுன்னு சொல்றாரு. இவங்களுமே கேஷுவலா எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ரவியோட கார்ல கிடைச்சது, ரவிக்கும் உனக்கும் பழக்கம் போயிட்டு இருக்கான்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. எங்க தெரியாம நடந்துருச்சுங்க, எனக்கு உங்களை தான் பிடிக்கும்ன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா இவரால இந்த விஷயத்தை ஏத்துக்க முடியல. இவர் சட்டுன்னு கழுத்தை நெரிச்சு இவங்களை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. கழுத்தை நெரிச்சதுல இவங்க மயங்கிடுறாங்க. இவங்க கதையை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. ரவி கிட்ட ஆக்சிடென்ட்டா நடந்ததுன்ற மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு விஷயம் நடந்துருச்சுடா, நீ கிளம்பி வான்ற மாதிரி ரவிக்கு கால் பண்ணி சொல்லிடுறாரு. இவர் இப்ப ஒய்ஃப் கதையை முடிக்கலாம் நினைக்கிறதுக்குள்ள ஒய்ஃப் கண் முழிச்சிடுறாங்க. அங்க இருக்க அயன் பாக்ஸ் எடுத்து இவரோட மூஞ்சிலேயே தேய்னு தேய்ச்சிடுறாங்க. இவரோட கதையை ஒய்ஃப் முடிச்சிடுறாங்க போல. இப்ப ரவி வரும்போது இவர் தான் டெட் பாடியா இருக்காரு. என்னாச்சுன்னு கேட்கும் போது என்ன சாவடிக்க ட்ரை பண்ணாரு, அதனால அவரை சாவடிச்சிட்டேன், நம்ம விஷயம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப பாடியை மறைச்சாவணும்ல, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாரு. இப்ப கோச்சுக்கு கால் பண்ணி இங்க வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துக்கு வந்த அப்பவும் என்னாச்சுன்னு கேக்குறாரு. இவங்க நடந்த எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க. இப்பன்னு பார்த்து ரவிக்கு போன் கால் வருது. அந்த கோச் சேர்த்துக்க மாட்டேன்னு சொன்னார்ல, இப்ப மனசு மாறி நாளைக்கு காலையில வந்துருன்ற மாதிரி சொல்றாரு. அப்பா எனக்கு திரும்பி வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. பையனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்க நேரம் பிரச்சனை வரக்கூடாதுன்ற மாதிரி கோச் யோசிக்கிறாரு. நான் இதை பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த எபிசோட ஸ்டார்டிங்கே இவர் கட் பண்ண மாதிரி காமிச்சாங்கல்ல, இந்த அரவிந்த் பாடியை கட் பண்ணிருக்காரு. இந்த மாதவி எதுவுமே தெரியாத மாதிரி என்னோட ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துடுறாங்க. அசிஸ்டன்ட் போலீஸ் என்ன சொல்றாருன்னா, கடைசியா அந்த தேவ் தான் அரவிந்த கூட்டு போனதை நான் பார்த்தேன்ற மாதிரி சொல்றான். சோ அந்த தேவ பிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. இப்ப தேவ் திருட்டுத்தனமா அரவிந்தோட வீட்டுக்குள்ள நுழையிறாரு. இங்க இருக்க ஒரு கபோர்ட்ல அந்த மாஸ்க் இருக்கு. அதை பார்த்துட்டு இருக்கும் போது இவரோட நெத்தில யாரோ கண்ணை வைக்கிறாங்க. இவருமே திரும்புறாரு. இப்பதான் அந்த நிஷின்ற பொண்ணு சொன்னதை நமக்கு காட்டுறாங்க. அது ஒரு லேடி, அவளோட நெஞ்சில பச்சை குத்தி இருக்கோன்ற மாதிரிலாம் நிஷி சொல்லியிருப்பா. அந்த லேடி வேற யாரும் கிடையாது, மாதவியா தான் இருப்பாங்க. சோ தங்கச்சி சாவுக்கு இவங்க தான் காரணம்ன்றது தெரிய வருது. அந்த நிக்காஸ் இருக்கார்ல, அடிக்கடி குடியாவை மீட் பண்ணி பேசுறதுக்காக அந்த இடத்துக்கு வருவாரு போல. அப்படி இவங்க பேசி முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி கிளம்பிட்டு இருக்கும் போது ஒரு பொண்ணு தப்பிச்சு இவங்க மேல வந்து இடிக்கிறா. அவ தான் நிஷியா இருப்பா. இவங்களுமே நிஷிய மறைய வச்சு நிஷிய காப்பாத்திடுறாங்க. நிஷி கிட்ட விசாரிக்கும் போது நிஷி தான் மாதவியை பத்தி புட்டு புட்டு வைக்கிறா. அது என்னன்னா, மாதவி கல்யாணம் பண்றேன்னு சொல்லி ஏமாத்தி கூட்டு வருவாங்க. பாலியல் அந்த தொழிலுக்கு தள்ளி விட்டுருவாங்க. இது மூலியமா நிறைய காசெல்லாம் பார்ப்பாங்க. நல்ல வேலை உன்னால நான் தப்புச்சேன்ற மாதிரி நிஷி சொல்றா. நிஷி வரையும் போதுதான் நிஷின்ற மாதிரி பேரை எழுதியிருப்பா. தங்கச்சி ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது. தங்கச்சி அன்னைக்கு தான் நிஷியை பார்த்திருப்பாங்க. இவளுக்கு ஏதாவது விதத்துல ஹெல்ப் பண்ணணும்னு தங்கச்சி யோசிச்சிருப்பாங்க. தங்கச்சிக்கு தெரிஞ்சதுனால தான் இவ போட்டு தள்ளியிருக்கா போல. ரவியை பொறுத்த வரைக்கும் ஷம்ஷீர் கூட சண்டை போடணும், ராக்கா கூட சண்டை போடணும். ரெண்டு பேரை ஜெயிச்சிட்டா இவர் சாம்பியன் போல. அப்பாவும் கண்டிப்பா நீ ஜெயிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவேஷனலா பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே கட் பண்ணி மாதவியை காட்டுறாங்க. மாதவி என்ன பண்றாங்கன்னா, இந்த தேவ ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிடுறாங்க. நீ அந்த ஜொயினாவை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கல, அந்த ஜொயினா இப்ப என் கண்ட்ரோல்ல இருக்கா. அவ விடுதலை ஆகணும்னா நான் சொல்ற மாதிரி நீ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சொல்லணும் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க. இப்ப தேவ் இருக்காரு பாத்தீங்களா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இவரை தானே தேடிட்டு இருக்காங்க. இவர் வந்தோடனே லாக் பண்ணிட்டு இருக்காங்க. அரவிந்த் என்னடா பண்ணன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆமா, அரவிந்த நான் தான் சாவடிச்சிட்டேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. ஹஸ்பண்ட் மிஸ்ஸிங்ன்ற மாதிரி ஒய்ஃப் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல, ஒய்ஃப போலீஸுங்க கூப்பிட்டு இந்த இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. இவன் தான் சாவடிச்சதா சொல்லியிருக்கான், நீ கவலைப்படாதமா, உனக்கான நீதியை நான் வாங்கி தரேன்ற மாதிரி இன்ஸ்பெக்டருமே அக்கறையா பேசுறாரு. இவங்களுமே நான் அவங்கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும்ன்ற மாதிரி இவங்கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. என் தங்கச்சியை கொன்னுட்டல அப்படின்ற மாதிரி தேவ் பயங்கரமா திட்டுறான். டே
இதுக்கே நீ ஆச்சரியப்பட்டா எப்படி? நான் மட்டும் இதுல இன்வால்வ் ஆகல, வேற ஒருத்தனும் இன்வால்வ் ஆயிருக்கான், அவன் பேரை சொன்னா நீ நம்பவே மாட்டேன்ற மாதிரி காது கிட்ட வந்து பேரை சொல்றாங்க. அதை கேட்கிறவரு ஷாக் ஆகுறாரு. ஆனா யாருன்றத நமக்கு ரிவீல் பண்ணல. இப்ப இன்ஸ்பெக்டர் யார்கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூட்டு போறாருன்னா அந்த குக்கு கிட்ட ஒப்படைக்கிறதுக்காக தான் கூட்டு போறாரு. ஐயோ நம்ம கதையை முடிக்க போறாங்கன்ற மாதிரி தேவும் யோசிக்கிறாரு. அந்த இடத்துல பார்த்தா நிக்காஸோட தம்பியும் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இவன் தானே ட்ரெயின் ஆபரேட் பண்ணது, அதை கூட கண்டுபிடிச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க போல. ரெண்டு பேரோட கதையும் இன்னைக்கு முடிக்கிறேன்ற மாதிரிலாம் அந்த குக்கு பேசிட்டு இருக்கான். இங்க இருந்து தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி இவரும் யோசிக்கிறாரு. இவர் கையெல்லாம் கெட்டப்பட்டிருக்கு, அதை தாண்டியும் இந்த இடத்துல பயங்கரமா சண்டை போட்டு தப்பிக்கிறாரு. இந்த ரவி முதல்ல ஷம்ஷீரை ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் ராக்கா கூட மோதணும். இந்த ஷம்ஷீர் கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இவருமே மேட்ச்ல ஜெயிச்சிடுறாரு. இப்ப மேட்ச் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவருமே குளிக்கிறதுக்காக ரெஸ்ட் ரூம் போறாரு. இவர் குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் சட்டுன்னு வந்து கத்திய வச்சு இவரோட வயிற்றிலேயே குத்திடுறாங்க. இவர் இந்த இடத்துல உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. தப்பிச்ச தேவ் இருக்காரு பாத்தீங்களா, ஜொய்னாவை காப்பாத்துறதுக்காக அந்த தீவுக்கு வராரு. எல்லாரையும் அட்டாக் பண்ணி ஜொய்னாவை காப்பாத்துறாரு. ஜொய்னாவை மட்டும் இல்ல, நிஷின்ற அந்த பொண்ணையும் காப்பாத்துறாரு. இந்த சைடு ரவிக்கு அடிபட்டது பாத்தீங்களா, இப்ப ட்ரீட்மெண்ட்லாம் தந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா ராணா தான் இவர் தோக்கணும்ன்றதுக்காக பண்ணிருப்பான்ற மாதிரி கோச் யோசிக்கிறாரு. ராணாவை அடிக்கிறதுக்காக போறாரு. தடுத்த ராணா இருக்காருல, சத்தியமா இதுக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு போறாரு. தேவ பொறுத்த வரைக்கும் கில்லர் யாருன்றது தெரிஞ்சிருச்சு. கில்லரை தனியா போய் பார்க்கணும், ஜொய்னாக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. ஜொய்னா இந்த பொண்ணை பத்திரமா நீ கூட்டிட்டு போ, நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து உன்னை பாக்குறேன்ற மாதிரி இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி அடுத்த மேட்சை பத்தி பேசுறத நமக்கு காட்டுறாங்க. யார் யாருக்கு நடக்க போகுதுன்னா ராக்காக்கும் ரவிக்கும் நடக்க போகுது. ஆனா ரவிக்கு இப்பதான் பயங்கரமா காயம் பட்டிருக்கு, அவர் வருவாரான்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரவி இருக்கார்ல, கண்டிப்பா இந்த மேட்ச்ல நம்ம கலந்துக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இந்த ரவி மேட்சுக்கே கஷ்டப்பட்டு தான் நடந்து போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து தேவ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த தேவ் இருக்கார்ல, தம்பி கிட்ட கில்லர் யாருன்னு சொல்லலாம்னு நினைக்கிறாரு. ஆனா அதுக்குள்ள தம்பி என்ன சொல்றாருன்னா, இந்த மேட்ச் எனக்கு ரொம்ப முக்கியம், நான் போனோம்னு சொல்லிட்டாரு. சரி தம்பிக்கு மேட்ச் தான் முக்கியம், நம்ம தம்பி கிட்ட சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி இவருமே போக விட்டுறாரு. இப்ப தம்பியுமே ரிங்குக்குள்ள வந்துடுறாரு. அப்ப அந்த ராக்கா தெனாவுட்டா ஒரு லுக்கு வெறான். கோச்சுக்கு தெரிஞ்சிருது இவன் தான் இதை பண்ணிருக்கான்ட்டு. இப்படி பண்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்லையான்ற மாதிரி ராணாவும் ராக்காவை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. ஒருவேளை ராக்கா தான் அந்த கில்லரான்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த இடத்துல சண்டைக்கு தயாராகிறாங்க. அப்பன்னு பார்த்து தேவ் என்ன பண்றாருன்னா அப்பாக்கு பின்னாடி வந்து உட்கார்றாரு. அப்பாக்கு கீழே கண்ணை வச்சிடுறாரு. ஒழுங்கு மரியாதையா வந்துரு, இல்லைன்னா உன் கதையை முடிச்சிருவேன் மிரட்டுறாரு. மாதவியை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட பேரை தான் சொல்லியிருப்பாங்க, அதனால தான் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. இப்ப அப்பாவை இவர் நைஸா அங்க இருந்து கூட்டு வர ஆரம்பிக்கிறாரு. இப்ப தனியா இருக்க ஒரு ரூமுக்கு கூட்டு வந்துடுறாரு. எதுக்காக யா தங்கச்சியை இந்த மாதிரி பண்ண, ஒருவேளை ஆணவ கொலைக்காக இப்படி பண்ணிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்கிறாரு. இந்த கோச்சி கேஸ்ட பார்த்தெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு, வேற ஒரு காரணம் இருக்கும். இந்த நிக்காஸ் மூலியமா நம்மளும் பெரியாளா மாறலான்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அப்பதான் பொண்ணு போட்ட குப்பையில ஒரு பிரெக்னன்சி கிட் இருக்கிறத பார்த்திருப்பாரு. பொண்ணு யாருனால பிரெக்னன்ட் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த நிக்காஸ் தான் காரணமா இருக்க வாய்ப்பு இருக்கு. நிக்காஸ் கிட்ட இருந்து பொண்ணை பிரிச்சாதான் நிக்காஸ் சாம்பியன் ஆவான் அப்படின்ற மாதிரி இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. அப்பன்னு பார்த்து பொண்ணு இருக்காங்கல்ல, நிஷின்ற பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஓஹோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கா, நம்ம மாதவி கிட்ட மாட்டி விட்டுறலான்ற மாதிரி இவர் கணக்கு பண்ணிருப்பாரு. மாதவி கிட்ட இந்த நிஷியை மாட்டி விட்டுருப்பாரு. இதை தாண்டி எனக்காக நீ ஒரு உதவி பண்ணணும், என் பொண்ணோட கதையை நீ முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. மாதவியை நான் ஆளை வச்சு முடிச்சிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நிக்காஸ் கூட ஓடி போறதெல்லாம் இவருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனால தான் பொண்ணு கதையை முடிங்கன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. பொண்ணு கதையை முடிக்கிறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. ஆனா தடுக்கிறதுக்காக வந்த நிக்காஸையும் அட்டாக் பண்ணதுல நிக்காஸும் போய் சேர்ந்துருவான். நிக்காஸ் இறந்து போனதுல பயங்கரமா ட்ரிகர் ஆயிருப்பாரு. நீ நினைச்சது என்னைக்குமே நடக்காது அப்படின்ற மாதிரி தேவ் சொல்றாரு. ஏன் நடக்காது, அந்த நிக்காஸ் இறந்து போனதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு, அதனால தான் ரவி எனக்கு திரும்பி கிடைச்சான், இப்ப என்னோட ரத்தமே சாம்பியன் ஆக போகுது அப்படின்ற மாதிரிலாம் ரவி சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்து சொல்றாரு. இப்ப இந்த இடத்துல இருக்க பையன் தேவ் இருக்கார்ல, குடியா மொத வாட்டி அட்டாக்ல தப்புஸ்டால, அந்த நிக்காஸ் தெரியாம இறந்து போயிட்டான், அதோட விட்டுற வேண்டியதானே, எதுக்காக குடியாவை சாவடிச்சு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதுக்கான காரணத்தை அப்பா சொல்றாரு. இவருமே குடியாவை விட்டுறலாம் தான் நினைச்சிருப்பாரு. பொண்ணு முடியாம இருக்கும் போது அப்பா தானே கூட இருந்து பாத்துக்கிட்டாரு. அப்படி பாத்துக்கும் போது பொண்ணு இருக்காங்கல்ல, அப்பா கிட்ட பேசுறாங்க. இவருமே ஜெனரலா பொண்ணு கிட்ட பேசுறாரு. என் கனவு எல்லாத்தையும் நீ சதஸ்ட, எனக்கு உன்னை விட நிக்காஸ் தான் முக்கியமா இருந்தான்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்பா என்ன இப்படி பேசுறாரு, அப்ப அப்பா தான் இந்த அட்டாக்க பிளான் பண்ணிருக்காரான்ற மாதிரி பொண்ணுக்கு டவுட் வருது. நீங்க தான் பண்ணீங்களான்ற மாதிரி கேக்குறா. ஐயோ பொண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இவரும் பதட்டம் ஆகுறாரு. பொண்ணு கத்தி ஆளை கூப்பிடலான்ற மாதிரி நினைக்கிறா. அதுக்குள்ள இவர் இருக்காரு பாத்தீங்களா, கையை வச்சு மூச்சு வராத மாதிரி லாக் பண்றாரு. கதையை முடிச்சிடுறாரு. சோ சாவடிச்சது இவர் தான் அப்படின்றது கிளியர் ஆயிருது. நீலாம் மனுஷனே இல்லன்ற மாதிரி இவருமே அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. இந்த சமயம் அந்த இடத்துல சண்டை போடுற ரவி இருக்காருல, ராக்காவை போட்டு பொளந்து கட்டிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ரெண்டு பேர்ல யார் வின்னர்ன்றதை அறிவிக்க போறாங்க போல. என் பையன் தான் ஜெயிப்பான்ற மாதிரி அப்பா சொல்றாரு. பையன் அந்த இடத்துல ஜெயிச்சிடறான். இந்த விஷயத்த பெருமையா பாக்குறாரு.
இறந்து போன குடியாவை விட்டு தள்ளு அப்படின்ற மாதிரி தேவ் கிட்ட சொல்றாரு. ஆனா தேவ் விட முடியாது அப்படின்ற மாதிரி அப்பாவையே ஷூட் பண்றதுக்காக எய்ம் பண்றாரு. அப்பன்னு பார்த்து இவரை பிடிக்கிறதுக்காக போலீஸுங்களாம் வந்துடுறாங்க. ஒழுங்கா கண்ணை கீழே இறக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. முடியாது அப்படின்ற மாதிரி இவரும் சாவுடா கிளவான்ற மாதிரி ஷூட் பண்றாரு. இவர் ஷூட் பண்ணாரா இல்லையான்றதை நமக்கு காட்ட மாட்டாங்க. அப்படியே கட் பண்ணி இந்த சீரிஸோட கதையை முடிச்சிருவாங்க. அவர் ஷூட் பண்ணிட்டாருன்ற மாதிரி தான் காட்டுவாங்க. ஆனா அதை விஷுவலா காட்டாம முடிச்சிருவாங்க. கண்டிப்பா இந்த வெப் சீரிஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.